இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. வான்மண்டலத்திலிருந்து பார்க்கும்போது 11வது வரக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னு சொல்ல. இவங்களுக்கு கற்பனை திறன் அதிகம். திடமா ஒரு சிந்தனை உடையவங்க அப்படின்னா 12 ராசிகள்லேயே இந்த கும்பராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மேசராசி என்பவர்களும் ஓரளவுக்கு திடமாக இருப்பாங்க. ஆனால் அன்பா அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றிப்பாங்க. ஆனால் இந்த கும்பராசி என்பவர்கள் திடமான சிந்தனை உடையவங்க. இவங்களுக்கு கற்பனை திறன் அதிகம். அதே மாதிரி எதையுமே கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்கள் சொல்லலாம். அதே மாதிரி கடினமா உழைக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான். கடினமாக உழைச்சி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான். இவங்களுக்கு கொஞ்சம் தற்புகழ்ச்சி பேசுறது கொஞ்சம் பிடிக்கும். பொதுவாகவே இவங்களை தற்புகழ்ச்சி பேசி ஏமாத்திடுவாங்க நிறைய பேர். அதே மாதிரி கோபமாக இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா எடுபடாது. அன்பாக பேசணும் அப்படின்னா கொஞ்சம் எடுபடும். பொது நலத்தில் அதீத ஈடுபாடு உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்களை சொல்லலாம். சமூக சேவை செய்கிறது, மற்றவங்களுக்கு உதவுறது, நண்பர்களுக்கு ஏதாவது தைரியம் சொல்கிறது, நண்பர்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். இவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் அதிகம். அதனால தான் நிறைய விஷயத்தில் இவங்க பாதிக்கப்படுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையை இவங்க தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். திருமண வாழ்க்கை அவ்வப்போது இவங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்கள் தொழில் அமைச்சுக்கிறதா இருந்தது அப்படின்னா பகலில் செய்கிற தொழிலாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நைட்டில் செய்கிற தொழில் உங்களுக்கு அவ்வளோ பொருந்தாது அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு ஆண் ராசி என்பதனால மனித உறுப்புகளில் பார்க்க பார்த்தீங்கன்னா 2 கணுக்கால்களையும் குறிக்கக்கூடிய ஒரு ராசி என்பதனால இவங்களுக்கு அடிக்கடி காலில் மூட்டு வலி, கை கால் வலி, இந்த மாதிரி அடிக்கடி இவங்களுக்கு வலி வரும். இது காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், புதன் சுப கிரகங்களாக அமையும். சந்திரன், செவ்வாய் குரு பாவிகளாக அமைகிறாங்க. சுக்கிரன் இந்த கும்பராசிக்கு வரும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு சனி ஆட்சி வீடு என்பதனால சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, ராகு சம நிலையில் ஒரு நட்பு கிரகங்களாக அமையும். நட்பு கிரகம் பெருசாக பாதிப்பை தராது. மற்ற கிரகங்கள்லாம் இவங்களுடைய ராசிக்கு வரும்போது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசி காற்று ராசி என்பதனால அடிக்கடி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சளி பிரச்சனை கொஞ்சம் வரும். இவங்களுடைய முகமே பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த கலசம் மாதிரி தோற்றமுடையவங்களாக இந்த கும்பராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், மனைவி கிட்ட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், கணவர் வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். ஏன்னா கொஞ்சம் தெனாவட்டு உங்களுக்கு அதிகம். அதனால் கொஞ்சம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கோச்சார ரீதியாக உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது, உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு லாபாதிபதியான குரு திரிகோணமாகி 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியை குறிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். லாபஸ்தானத்தில் ராசியை பார்ப்பது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் ஸ்தானமும் லாபஸ்தானமும் பலம் பெற்று அமர்ந்திருக்குது. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வணிகத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. குறிப்பாக இந்த 2026க்கு அப்புறம் நல்ல ஒரு படிப்படியான வளர்ச்சியை இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு சிறப்பு இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடக்கூடிய ஒரு யோகம், குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷம், குதூகலம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக நிறைய பிரச்சனைகள், நிறைய இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கொஞ்சம்
நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சுபகாரியெல்லாம் தடைபட்டுக்கிட்டே இருக்குது, நமக்கு கல்யாணமே ஆகாது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அந்த தடைப்பட்ட சுபகாரியெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி வரன் அமையறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரன் அமைச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் பொதுவாகவே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இருந்துக்கோங்க. கரெக்டாக இல்லைன்னா கூட ஒரு சிலர்லாம் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. முக்கியஸ்தர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி புரிவாங்க. அதோட கூட சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வந்து அமரும்போது நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு பங்காளிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். 7ல் கேது இருக்கிறதுனால நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காங்க. குறிப்பாக புதிய நண்பர்கள் உங்ககிட்ட பழகுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காங்க. சரியான முறையில் நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. ஒரு தொழிலோ வியாபாரமோ அவங்க கூட அமைச்சிக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஜோதிடர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொழில் தொடங்குறது, கூட்டு தொழில் அமைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்து பழகிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதேமாரி அவங்க கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. ஒரு சிலரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் இடர்பாடுகள் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஒரு சில நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஒரு சிலர்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை கெட்ட பாதையில் அழைத்துட்டு போகிறதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. குடும்ப பிரச்சனையை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். எப்போவுமே நீங்கள் பகிர்ந்துக்க மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு குடும்ப பிரச்சனையை அடுத்தவங்ககிட்ட சொல்லிடுவீங்க. அதனால் சின்ன சின்ன மனஸ்தாபம் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரும். மன கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. சப்தமஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அதுவும் ராசியில் ராகு இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் வீண் பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அப்பப்போ வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. அவசர முடிவு வேண்டவே வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தர்றது ரொம்பவும் நல்லது. பறவைகளுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா தீனி வாங்கி போடுறது இதெல்லாம் புண்ணிய பலனை பெற்றுத்தரும். அதனால் முடிந்த அளவுக்கு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களால் முடிந்தது அப்படின்னா அருகில் இருக்கிற நவகிரகங்களோடைய சன்னதிக்கு சென்று சனி பகவானுக்கு தீபம் போட்டு வழிபடுங்க. அதோட கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அமாவாசை நாட்களில் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். பெண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் பௌர்ணமி நாட்களில் போய் 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல ஒரு பலனை இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நீங்கள் எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து வைப்பார். நல்ல ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க வைப்பார். வரவேண்டிய பணம்லாம் டக்கு டக்குன்னு வரும். வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எந்த வேலை தடைப்பட்டு நினைச்சோ அந்த வேலையில் அந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும். புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதெல்லாம் வெற்றியாகும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீண்ட நாட்களாக ஒரு சில மனையெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த மனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். அரசு சார்ந்த தொழிலுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு சின்ன சின்ன குழப்பத்தை கொஞ்சம் கொடுத்தாலும் கூட உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். அதனால் நல்ல ஒரு சிறப்பான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
உங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு, நல்ல ஒரு அந்தஸ்து இந்த காலகட்டத்தில் உருவாகும். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் தொழில்ல, வியாபாரத்தில நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். மனதில இருந்த அந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள இருந்த பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில பூர்த்தியாகும். தடைப்பட்ட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானகாரகன் குரு வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால ஒவ்வொரு செயல்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேகம், விவேகம் இது 2ம் இருந்தா தான் சிறப்பா இருக்கும். இந்த காலகட்டத்தில விவேகம் இல்ல அப்படின்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஜீவஸ்தானாதிபதி, சப்தமஸ்தானாதிபதியான லாபஸ்தானத்தில செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில வெற்றியாகும். எந்த ஒன்றிலுமே உறுதியா இருப்பீங்க. இத தான் செய்யணும், இத தான் செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாரி உறுதியா முடிவெடுப்பீங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானம் சிறப்பா இருக்கு. சகோதரர் வழியில ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா, ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும், உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்குறதா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.